ஏமாந்து பழகிட்டாங்க. ஏமாறுறத அவங்களுக்கு மெதுவா வரும். மீன லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு பணம் மெதுவா வரும். ஏன்னா நல்ல உறவுகளை கெடுத்துக் கொள்வார்கள், பகைகள் பாராட்டுவார்கள், நல்ல வாய்ப்புகளை கெடுத்துக் கொள்வார்கள், நல்ல மனிதர்களை வெறுப்பார்கள். இவங்க ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா ரைட்ல இருக்கிறவன் வந்து ஆரன் அடிப்பான், இந்த பக்கம் போனாங்கன்னா லெப்ட்ல இருக்கிறவன் ஆரன் அடிப்பான். சரி, முன்னாடி மூவ் பண்ணோம்னா அப்பதான் கெட்ட விஷயங்களை நினைவுபடுத்த மாட்டாங்க, பழச சிந்திக்க மாட்டாங்க, கடந்ததை நினைக்க மாட்டாங்க. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு லக்னத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோகம் தரும் கிரகங்களை பத்தி நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். இது லக்னம் சீரீஸ். இந்த எபிசோட்ல மீன லக்னத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோகம் தரும் கிரகங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. மீன ராசி, மீன லக்னம் எதுவா இருந்தாலும் இவங்க காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா 12வது இடத்துல வர்றதுனால எல்லா ராசியும் முடிச்சுட்டு தான் நம்ம இதை பேச வேண்டியது. அதனால எல்லாருமே ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. சார், மீன லக்னத்தினுடைய சிறப்புகளை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா. நீங்க லக்ன சிறப்புகள் அப்படின்னு கேட்கும்போது அதனுடைய ஏன் பார்க்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ராசி அதோட குணாதிசயங்கள் தானா தெரிஞ்சிடும். நிறைய நம்ம பயிற்சி பலன்கள்லாம் பார்க்குறோம். குரு பயிற்சி பார்க்குறோம், சனி பயிற்சி பார்க்குறோம், ராகு பயிற்சி பார்க்குறோம், ராசிக்கான அமைப்புகளை பத்தி பேசுறோம், புரிஞ்சுக்குவாங்க. நட்சத்திரங்கள் கூட நம்ம இந்த நட்சத்திரத்துல பிறந்தோன்னு கோவில்ல அர்ச்சனை சொல்வதற்காக சொல்லுவாங்க. லக்னம் பெரும்பான்மையா ஜோதிடம் பார்க்கும்போது தான் போய் பார்ப்பாங்க, அதை சொல்லுவாங்க. அப்ப கூட மைண்ட்ல அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. என்னுடைய ராசி நட்சத்திரம் தெரியும், நான் என்ன லக்னம்னு தான் எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக லக்னத்தை வைத்துத்தான் கிரகங்களுடைய அடைவு, சேர்க்கை, பார்வைகளை நம்ம வந்து கணக்கிட்டு சொல்றோம். உங்க லக்னத்துக்கு 2ல ராகு நிக்குதுங்க, 7ல செவ்வாய் உட்கார்ந்துருக்கு, 12ல சனி மறைஞ்சிருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக லக்னத்திற்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையை வைத்து இந்த ஜாதகர் இப்பிறவியில் சந்திக்கக்கூடிய அமைப்புகள், முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, லக்னாதிபதி போன்ற 3 ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலை, அதான் பூர்வ புண்ணிய பாக்கியம் நல்லா இருக்குதா, லக்னாதிபதி நல்லா இருக்கிறாரா, கொடுப்பனம் இருக்காயா அந்த ஜாதகத்துல அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு பார்ப்பதற்கு லக்கணம் என்பது மிக மிக முக்கியம். சூரிய உதயம், பிறந்த ஊரினுடைய சூரிய உதயம் எங்க இருந்து அவங்க பிறந்த இடத்தை கணக்கிட்டு 2 மணி நேரத்துக்கு லக்னங்களை அப்படியே கணக்கிட்டு 12 லக்னங்கள்ல எந்த லக்னத்தில் ஒருவர் பிறக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். நீங்க சொல்ற மாதிரி நாங்க கடைசியா வரோம் அப்படின்னாலும் ராசி, நான் மேஷத்துல பிறந்திருக்கேன், முதல் ராசி 12வது லக்னம், ரிஷபத்துல பிறந்திருக்கேன் 2வது ராசி 12வது லக்னம், ராசிக்கு 11வது லக்னம் அப்படின்னு வரும். ஆக ராசியை பொறுத்து நம்ம பாதி பலன்களை தெரிஞ்சுக்கிறோம். லக்னத்தை வைத்து சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில ஒருவர் வந்துங்க லாஜிக்கா, சரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல எதுக்காவது ஒரு லாஜிக் இருக்கணும்ல, ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து லாஜிக்கா செய்யணும்ல அப்படின்ற அமைப்புகள் இல்லாம தன்னுடைய உணர்வுகளுக்காக பிறருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து, அதுல எந்த லாஜிக்கும் இருக்காது, ஆனாலும் கூட உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்து ஒருத்தர் வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா, எல்லோரும் கணக்கு பாக்குறாங்க, இவங்க வாழ்க்கையில பிறருடைய உணர்ச்சிகளை பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, பொதுவா சில நேரங்கள்ல விட்டு கொடுத்தே பழகிட்டாங்க, ஏமாந்து பழகிட்டாங்க, ஏமாறுறதை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஆனா அதே நேரத்துல சரியான அறிவு, சரியான ஞானம், சரியான தெளிவு, சரியான எல்லா விஷயங்களும் புரியுது, ஆனா செயல்படுத்த முடியல, காட்ட முடியல. யார்கிட்ட காட்டுறோம், எதிரி யார் அப்படின்னு சொல்ற மாதிரி அதை சொல்லுவாங்க இல்லையா, செஞ்சோற்று கடன் தீர்க்க அப்படின்ற மாதிரி, அந்த கர்ணன் மாதிரி சிக்கிக்கிட்டோம்டா அப்படின்ற மாதிரி சில நேரங்களிலே சிக்கி தவித்து தன்னுடைய குடும்ப பந்தத்திற்காக சில விஷயங்களை சமாளித்து கொண்டு வாழக்கூடிய பக்குவம் ஒருவரிடம் இருக்குது என்று சொன்னால் அவங்க மீன லக்னத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. எல்லோரும் கணக்கு பார்க்கிற இந்த உலகத்துல கணக்கு பார்க்காம உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய லக்கணமாக மீன லக்னம் அமையும் பொழுது அது சில நேரங்களில் உங்க வாழ்க்கையில உயர்த்தவும் செய்யும், அது பல நேரங்களில் இவர்களை ஏமாற்றவும் செய்யும். அதுதான் மீன லக்னம். மீன லக்னத்துல பிறந்தவங்களுடைய இந்த வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோகம் தரும் கிரகங்கள் என்னென்ன சார்? அதுவா லக்னாதிபதி பிரதானம்ங்க. அதுலயும் மீனத்திற்கு ஒரு கொடுப்பனை என்ன அப்படின்னா, லக்னநாதன் குரு பகவானா வர்றார். தனுஷுக்கும் லக்னநாதன் குரு பகவானா வருவார். மீனம் என்பது ஒரு கடல் ராசி, நீர் ராசி.
அந்த லக்னநாதன் குரு பகவானுடைய ஒரு அமைப்பு மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு ராஜயோகம் தரக்கூடிய கிரகம். அவர் நல்ல அமைப்புகளில் கண்டிப்பா இருக்கணும். லக்னாதிபதி வலுவில்லைன்னா அப்புறம் என்ன ஜாதக அமைப்பு? லக்னாதிபதி ஆட்சி உச்சம், கேந்திர அமைப்புகள், சுபகிரகங்களுடைய பார்வை. அதுல குரு கேந்திராதிபத்திய தோஷம் பெறுவார்னு சொல்லி இருந்தாலும் கூட லக்னாதிபத்திய பலன் வந்துருதுல. அதனால நல்ல இடங்கள்ல இருந்தா தனக்கு எது சரி தப்பு அப்படின்னு புரிவாங்க, எது நியாயம் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க, உயர்வுக்கான வழி என்ன அதை தேர்வு பண்ணுவாங்க. அந்த சில நேரங்கள்ல லாஜிக்கை விட்டுட்டு மனசுல இருந்து யோசிச்சாலும் கூட அதை ஒரு தர்ம நெறிக்கு உட்பட்டு சரி தப்ப புரிஞ்சு அந்த இடத்தை விட்டு கூடுமானவரை அவர்களை தற்காத்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுவாங்க. ஞானத்தோட நடந்துக்குவாங்க, பக்தியோட நடந்துக்குவாங்க, ஆன்மீகத்தோட நடந்துக்குவாங்க. மகான்களுடைய தொடர்பு, தெய்வ வழிபாடுகள் அவங்களுக்கு சரளமா கிடைக்கும், ஈஸியா கிடைக்கும். பக்குவப்பட்ட மனிதர்களாக நடந்து கொள்வார்கள், உயர்ந்த எண்ணம் கொண்ட மனிதர்களாக நடந்து கொள்வாங்க. விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை, மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கிறதுலே பெருசுங்க. தவறுகளை மன்னித்து கடந்து போவது, அந்த மனப்போக்கு எல்லாம் கொடுத்து தனம் அவங்களுக்கு மெதுவா வரும். மீன லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு பணம் மெதுவா வரும். ஏன்னா குறுக்கு வழியை கையாள மாட்டாங்க, ஒரு நேர்மையான வழியை கையாளுறதுனால பணம் மெதுவா வரும். ஆனா நிரந்தரமா தங்கும். வந்த லட்சுமி புண்ணிய லட்சுமி, அதனால நிரந்தரமா தங்கும். அசால்ட்டா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆதரவு இல்லாத மாதிரி இருக்கும், ஆனா ஆதரவுகள் கொண்ட மனிதர்கள் இவர்களை சூழ்ந்து இருப்பார்கள். ஆதரவு அற்றவர்கள் எல்லாம் இவர்களுக்கு ஆதரவாக மாறுவார்கள். ஆக மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் சாதகமான இடத்தில் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையை சாதகமே. சோதித்தாலும் கூட குரு சோதிக்க மாட்டார். பெரும்பான்மையா நல்ல அம்சங்கள்ல இருந்து மீனத்துக்கு அவருடைய பார்வையெல்லாம் எங்கெல்லாம் இருந்தாலும் கூட மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு சிறப்பே. அவர் சரியா இருந்தா வாழ்க்கையும் சிறப்பே. மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஒருவேளை குரு பகவான் நல்ல நிலையில இல்லைன்னா என்ன நடக்கும்? பேசிக்கா அஸ்திவாரமே அடியான மாதிரி தாங்க அது. அதுக்கப்புறம் கட்டடம் எழுப்பினாலும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ற மாதிரிதான். ஒரு ஜாதகத்தினுடைய பிரதான அமைப்பு லக்னாதிபதி நல்லா இருக்கணும். லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாலும், நட்பு வீடுகளில் இருந்தாலும், கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலும், சுபகிரகங்களுடைய பார்வையில் இருந்தாலும், லக்னாதிபதி பாவர்களுடைய தொடர்பு அற்ற நிலையில் இருந்தாலும், லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் நல்ல அம்சங்களில் இருந்தாலும், லக்னாதிபதி சுபர் பார்வையில் இருந்தாலும் ஜாதகர் சிறப்பானவர் என்கிறது முழுநூல். லக்னாதிபதி பாதிக்கப்பட்டு இருந்தா ஐயா எதுக்கும் அது பெரிய பிரயோஜனம் இல்லையா? அடிமை பணி, அடிமை வேலை, மன அழுத்தம், துன்பம், இரக்கமற்று தண்டிக்கப்படுதல், வருத்தத்தோடு வாழ்தல், ஏன் இந்த பிறவி, நான் என்ன பாவம் பண்ணேன், யோசிக்கக்கூடிய மனநிலை, இதெல்லாம் கொடுப்பார். அதுலயும் குரு கெட்டா, இறைவனுடைய கொடுப்பனை கெட்டால், குரு என்பவர் இறைவன், குரு என்பவர் சித்தர்களால மன்னவன் பொன்னவன் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு கிரகம் ராஜ கிரகங்களில். அந்த குருவோட பார்வை பார்த்தா எப்பேற்பட்ட தோஷமும் நிவர்த்தி ஆகுது. குருவே பார்வையற்ற நிலையில போயிட்டா, குருவே சுபமற்ற நிலையில போயிட்டா அப்படி போகக்கூடாது. ஆக மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆனாலும் சில அமைப்புகளை சொல்லும். குரு என்ன நிலையில இருந்தாலும் அவரு தங்கத்துல ஒரு குறை இருந்தாலும் குறையுமாயா, மதிப்பு குறையுமான்னு கேட்டா ரைட்டு, குறையோட இருக்குது, அணிய முடியுமாயா, குரு அந்து போய் நிக்குது, தோடு போட முடியுமாயா, குறைதானே, நீ இருக்கிறது பிரச்சனை இல்லை, அனுபவிக்கணும்ல. நெக்லஸ் நல்ல நெக்லஸ் தான், கொக்கி அந்து போய் கிடக்குது, எப்படி போடுவிய, மதிப்பு குறைகளை தான் அனுபவிக்கணும்ல. அந்த அனுபவிக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பவர் குரு பகவான். ஆக குரு மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி நல்ல அமைப்புகள். நல்லவன் யாருங்க, சரியான ஆள் யாருங்க, சரி எது தப்பு எதுன்னு மனசுக்கு புரியாது. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாது. நல்லது சொல்றவங்க எல்லாம் கெட்டது சொல்ற மாதிரி தெரியும், கெட்டது சொல்றவங்க எல்லாம் நல்லது சொல்ற மாதிரி. நல்ல உறவுகளை கெடுத்துக் கொள்வார்கள், பகைகள் பாராட்டுவார்கள், நல்ல வாய்ப்புகளை கெடுத்துக் கொள்வார்கள், நல்ல மனிதர்களை வெறுப்பார்கள், வெறுத்து இவர்களாகவே ஒதுங்கிக் கொள்வார்கள். ஆக குரு அந்த நிலைமை கொண்டு வந்துருவாரு. நல்லவங்க தொடர்பு கிடைக்க விடாம பண்ணிடுவாரு. போலி குரு, போலி மதவாதிகள், போலியா வழி நடத்துறவங்கள்ட்ட போய் போலியோ வந்த மாதிரி மாட்டிக்குவாங்க. ஆக குரு பகவான் மீனத்திலே பிறந்தவர்களுக்கு சரியான பாதையில் இருந்தால் சரியான நபர்கள் அறிமுகமாவாங்க. இல்லைன்னு சொன்னா இவர்கள் வாழ்க்கையில இவங்க சரியான நபர்களை தேர்வு செய்வது என்பதே இவங்களுக்கு ஒரு பெரிய சுமையா போயிடும். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள்ல தான் அதிகம் சந்திக்க வேண்டியது வரும். பண இழப்பு, செல்வ இழப்பு, குடும்ப இழப்பு, கௌரவம், இதெல்லாம் அவருடைய திசை நடக்கும்போது கொடுக்க ஆரம்பிச்சிருவார். மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய அடுத்த கிரகம் எது சார்? அதாவது இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி குரு, அடுத்ததாக பூர்வ புண்ணியாதிபதி. இவங்க என்ன புண்ணியம் செய்தார்கள் அப்படிங்கிறத காமிக்கக்கூடியவர். அதுலயும் அது ராசி அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு என்ன அமைப்புகள்லாம் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். ஏன்னா மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வ புண்ணிய கிரகமா சந்திர பகவான் வர்றார். சந்திரனை நம்ம மனசுக்கான கிரகம், மனசை ஆளுமை செலுத்தக்கூடிய கிரகம்னு சொல்றோம். மீன லக்னம் குரு பகவான் எந்த அளவிற்கு ஒரு முக்கியமான அமைப்புகளை வேணுமோ
சந்திர பகவானும் நல்ல அம்சங்கள்ல மீன லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு இருக்கணும். அதுவும் லக்னாதிபதி குருவும் சந்திரனும் நல்ல அமைப்புகளில் இருந்தால் சில யோகங்கள்லாம் கிடைக்குது. குரு சந்திரன் பார்த்தா குருச்சந்திர கஜகேசரி யோகம் கிடைக்குது. குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்தா குருச்சந்திர யோகம் கிடைக்குது. அப்ப அந்த அமைப்புகள்லாம் சரியா இருக்கணும். சந்திர பகவான் மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சரியான அமைப்புகளில் இருந்தால் மன அழுத்தம் இல்லாத மனிதர்களே கிடையாது. ஒரு மாதிரி மன அழுத்தங்கள் இருந்தாலும் கூட அதை ஸ்மூத்தா அழகா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ஃபீலிங்ஸ்க்கு ஒரு எண்டு கார்டு போட்டுருவாங்க. மன அழுத்தத்தை மனதிற்குள்ள அறிவுக்குள்ள எடுத்துட்டு போக மாட்டாங்க. அடுத்த நாளுக்கு அதை கொண்டு போக மாட்டாங்க. அன்றே விட்டு அன்றே கடந்து சென்று விடுவார்கள். சந்திரன் மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்துல மனசுக்கு பாரத்தை தானே ஏத்திக்க மாட்டாங்க. அப்படி மனசுக்கு பாரம் வந்தால் ஸ்மூத்தா கடந்து போயிடுவாங்க. இதுவும் கடந்து போகுங்கிற சித்தாந்தம் அவங்கள்ட்ட சூப்பரா வேலை செய்யும். ஏன்னா குரு அந்த ஞானத்தை கொடுத்துருவார். இறைவன்ட்ட போவாங்க, கோவிலுக்கு போவாங்க, தன்னை மாத்திக்கிடுவாங்க, அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. அடுத்ததை விட்டுட்டா அன்றோடு அதை மறந்து விட்டு அடுத்த நாளுக்கு தயாராகி விடுவார்கள். மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் சாதகமான நிலையில் இருக்கும் பொழுது தாயினுடைய ஆதரவு கிடைக்கும். தாய் போன்ற பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். சந்திரன் சாதகமாக இருக்கும் பொழுது என்ன ஓட்டங்கள் சிறப்பானதா இருக்கும், உயர்வான சிந்தனைகள் மட்டும் அவங்கள்ட்ட வந்துகிட்டே இருக்கும். உணவிற்கு பஞ்சம் இருக்காது, மன அமைதிக்கு பஞ்சம் இருக்காது. மொத்தத்துல மீன லக்னத்துக்கு சந்திர பகவான் நல்ல இடத்தில் இருந்தால் மனம் என்பது பலவீனப்படவே படாது. மனசிற்கு நல்ல விஷயங்களை மட்டும் கொண்டு போவாங்க. கெட்ட விஷயங்களை ஃபில்டர் பண்ணிடுவாங்க. கெட்ட மனிதர்களை தூர வைத்து விடுவார்கள். கெட்ட விஷயங்களை நினைவுபடுத்த மாட்டாங்க. பழச சிந்திக்க மாட்டாங்க. கடந்ததை நினைக்க மாட்டாங்க. நல்லதை மட்டும் சிந்திப்பாங்க. நல்லதுக்காக வாழ்வாங்க. நல்லதை மட்டும் செய்வாங்க. ஆக மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் சாதகமான இடத்துல கண்டிப்பா இருக்கணும். மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஒருவேளை சந்திர பகவான் நல்ல நிலையில இல்ல அப்படின்னா என்ன நடக்கும்? இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். பௌர்ணமிக்கு அடுத்து என்ன, அமாவாசை மாதிரி நடந்த சம்பவங்களை திரும்ப திரும்ப அசை போட்டு கொண்டே இருப்பது, இழந்த நாட்களை மட்டுமே எண்ணி எண்ணி வருத்தப்படுவது, ஓவர் திங்கிங் ஆகுறது, என்றோ நடந்த விஷயங்களை திரும்ப பேசுறது, மனசுக்கு பிதற்றி கொண்டே இருக்கிறது. மனசுக்கு துன்பத்தை நம்ம ஏன்டா நல்லா இருக்கணும்னு கேள்வி கேட்டு திரும்ப இன்னைக்கு அழுகாம இருக்கிறோம். இன்னைக்கு எப்படி நான் 1 மணி நேரம் ரூம் போட்டு அழுதுருவேன் தானே நோகடித்துக் கொள்வது. அந்த அப்படியே அழுக வரலைனாலும் அந்த அழுக வர்றதுக்கான சீனெல்லாம் நினைச்சு நினைச்சு அழுகிறது, தனியா புலம்புறது, விரக்தியான வார்த்தைகளை பேசுவது, விரக்தியான எண்ணம் கொண்டதை மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கிறது, கடந்த கால கசப்புகளை நினைக்கிறது. அதுக்குன்னு மறந்துட்டு போயிட முடியுமாயா? ஈஸியா அவ்வளவு சீக்கிரம் போயிட முடியுமா? ஏன்னா மீன லக்னத்துக்கு அந்த குருவோட அமைப்பு இருக்கனால திரும்ப திரும்ப அந்த நினைவுகளை கொண்டுட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார். சந்திரன் பலவீனப்பட்ட நிலையில் இருக்கும்போது, சந்திரன் சாதகமான நிலையில் இருக்கும்போது நல்ல சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிறனால நீங்களே அந்த நினைவுகளுக்குள்ள போக மாட்டீங்க. ஆனா சந்திர பகவான் என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு ஓய்வு நேரங்களை அதிகமா கொடுத்து, ஓய்வு நேரங்கள்ல மூளைக்கு வேலையை அதிகமா கொடுத்து, அந்த மூளைக்கு வேலையை அதிகமா கொடுக்குறேங்கிற பேர்ல மனசுக்கு பாரத்தை அதிகமா கொடுத்து, மனசுக்கு பாரத்தை அதிகமா கொடுத்து கண்ணுல கண்ணி தண்ணி அதிகமா வர வச்சு, மீனங்கிற கடல் ராசி மாதிரி இந்த மீன லக்னக்காரர்கள் அந்த கண்ணீர் தண்ணினால ஒரு பக்கெட்டை நிரப்பாம விடவே மாட்டாங்க. ஆக சந்திரன் பலவீனப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் தன்னைத்தானே வருத்திக் கொள்வார்கள். அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு சந்திர பகவான் அவங்கள தள்ளுவார். மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய அடுத்த கிரகம் எது? அதாவது மீன லக்னத்திற்குங்க கொடுப்பனைன்னு ஒண்ணு இருக்குல்ல, இவங்க ஒரு கனவு லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில விஷயத்த லட்சியமா கனவா ஒரு குறிக்கோளா வச்சிருப்பாங்க. என் வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கணும்யா, நடக்கணும்யா அப்படின்னு நினைப்பாங்க. தப்பு ஒண்ணும் இல்லை. அதுக்கு உழைப்பு அதெல்லாம் கொடுப்பாங்க. ரிசல்ட் எடுக்கணும்ல. என்னடா வண்டி போய் ஃபர்ஸ்ட் கியர்லயே எப்படி நேரம்டா உருட்டுவீங்க அப்படின்ற மாதிரி வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகவே கேப்பு கிடைக்காது. இவங்களுக்கு ஆசைதான் வேகமா போகணும்னு. டிராபிக்ல மாட்டின வண்டி மாதிரி இருக்கும் வாழ்க்கை. இவங்க ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா ரைட்ல இருக்கிறவன் ஆரன் அடிப்பேன், இந்த பக்கம் போனாங்கன்னா லெப்ட்ல இருக்கிறவன் ஆரன் அடிப்பேன். சரி முன்னாடி மூவ் பண்ணோம்னா அப்பதான் போய் நடு ரோட்ல நிறுத்துவேன். பின்னாடி மூவ் பண்ணலாம்னா அப்பதான் பிரச்சனை. பின்னாடி இருக்க வேற எங்கிட்டு திரும்பினாலும் பிரச்சனையா. ரைட்டும் போக முடியல, லெப்டும் போக முடியல, முன்னையும் போக முடியல, பின்னையும் போக முடியல. எல்லாத்தையும் தாண்டி போய் சிக்னலை கடந்து ஒரு வழியா போய் நின்னா வண்டி பிரேக் டவுன். ஊருக்கு போற 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி நின்று போயிடுச்சியா அப்படின்ற மாதிரி இவங்க வாழ்க்கை. ஜான் ஏறுனா முளம் வழுக்குதுன்னு சொல்றாங்கல்ல, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே வில்லங்கம் பாய் போட்டு படுத்திருக்கியா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பாக்கியம் கெட்டு போகக்கூடாதுங்க. பாக்கியம் நல்லா இருக்கணும். அப்பனா உங்களுக்கு எல்லாமே ரூட் கிளியரா இருக்கும். நீங்க வர்றதுக்கு முன்னாடி அங்க எல்லாம் தயாரா இருக்கும். வாய்ப்புகள் சரியா ஓபன் ஆகும். அந்த இடத்துல எதுவுமே நீங்க ஒரு ஜாம் டிராபிக்ல, அதாவது வண்டியை மட்டும் நான் சொல்ல, வாழ்க்கைங்கிற விஷயத்துக்குள்ள நீங்க ஒரு சிக்கல்ல சிக்க மாட்டீங்க. அந்த இடம் ரூட் கிளியரா இருக்கும். சரியான ஒரு வியூகம் இருக்கும். பஞ்சுவாலிட்டியை கரெக்டா ஃபாலோ பண்ணிடுவீங்க. ஜெயிச்சிருவீங்க. உங்களுடைய ஓவர் திங்கிங் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு அந்த செயலாக்கத்துக்கு வந்துருவீங்க. எண்ணங்கள் ஈடேறுவதற்கான முயற்சியை நோக்கி போயிருவீங்க. உழைப்பை நோக்கி போயிருவீங்க. செய்து காட்டிடுவீங்க, சாதிப்பீங்க. இதுக்கெல்லாம் யாரு அப்படின்னா மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய வலிமை சாதகமா இருக்கணும்.
செவ்வாய் பகவான் நல்ல அமைப்புகள் தான். நிலம் என்ன, சொத்து என்ன, பூமி என்னங்க, அசால்ட்டா சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. 9 கூடிய பாக்கியது எல்லாம் செவ்வாய் பகவான் வந்து கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, அவருடைய தசை மட்டும் இல்லைங்க, அவர் சேர்ந்த கிரகங்கள், பார்த்த கிரகங்கள்லாம் ஓரளவு செவ்வாய்க்கு நட்பா இருந்துட்டாருன்னா திரும்புற பக்கம்லாம் சொத்து அமையும், பூமி அமையும். சின்ன இடமா வாங்கியிருப்பாங்க, ஆனா நல்ல வாழ்க்கையை, அது அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். அங்காரகனுடைய அருளால இவங்க தொட்ட காரியங்கள்லாம் ஜெயிக்கும். சுப்பிரமணிய கடவுளுடைய அருளால வாழ்க்கையில சிக்கல்கள் இல்லாம நீங்கும். ஆக இவங்க வாழ்க்கையில எல்லாமே ஒரு நல்ல சக்தியா, ஒரு ஆக்டிவா, ஒரு எனர்ஜியா மாறணும்னு சொன்னா மீன லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு செவ்வாயினுடைய வலிமை என்பது நல்ல அமைப்புகள் இருக்கணும். தனாதிபதிங்க அவரு. இளைய கல்வி, காசு, கலை, ஆர்ட் எல்லாமே உங்களுக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள். வித்தையை சொல்லக்கூடியவர், வாக்குஸ்தானத்தை சொல்லக்கூடியவர், பாக்கியங்களை சொல்லக்கூடியவர், புகழை சொல்லக்கூடியவர், எடுத்த துறைகளில் சாதிக்கக்கூடிய அம்சங்களை சொல்லக்கூடியவர். அது மீன லக்னத்திற்கு செவ்வாய் பகவான். அதுல லக்னாதிபதி குருவுக்கு நட்பு கிரகம் அவரு. 2 பேரும் சேர்ந்து இருந்தா அற்புதமான யோகம், குருமங்கள யோகம்லாம் கிடைக்குது. அது வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொடுக்குது. நகை சேருது, பொருள் சேருது, பூமி சேருது, எல்லாம் செவ்வாயினால. செவ்வாய் சிறப்பாக மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். மீன லக்னத்துக்கு இவ்வளவு யோகங்களை தரக்கூடிய செவ்வாய் பகவான் நல்ல நிலையில இல்லைன்னா என்ன நடக்கும்? நல்ல நிலையில இல்லைன்னா ஓவர் திங்கிங் கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த செவ்வாயை ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். எந்த பொருளையும் உதாசீனப்படுத்தி போட்டு உடைப்பார்கள், தூர எறிவார்கள், அந்த இடத்தை கடந்து போவார்கள், வாய் வார்த்தைகளால் யுத்தம் செய்வார்கள், கோபப்படுவாங்க, கோபப்படுத்துவாங்க, பூமி வாங்கின பூமியை வித்துருவாங்க. ரொம்ப பெரிய ப்ராஃபிட் வருது, இதை வித்துட்டு ஷேர்ல போட்டா அதை விட ப்ராஃபிட் வரும்னு குறுக்கு பத்தி வேலை செய்யும். சகோதர உறவுகள் இவங்களுக்கு சாதகமா இருக்காது, பேசினாலே சண்டை வந்துடும், ஈகோ கிளாஸ் ஆகும், வெறுப்புணர்ச்சி அதிகம் வரும், கசப்புணர்ச்சி அதிகம் வரும், தனக்குத்தானே தண்டனையை கொடுத்துக்கிறது. கூல் மைண்ட் எப்பயுமே இருக்காது, எப்பயுமே ஏதாவது ஒரு சண்டை, அந்த வார்த்தை போர் இருந்துகிட்டே இருக்கும். குடும்பத்துல நிம்மதி இருக்காது, பாக்கியம் இருக்காதுங்க. அவங்க போற பாதையில 1008 சிக்கல்கள் வரும். அப்பதான் போயிருப்பாங்க, நட சாத்தியாச்சுங்க, போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க. உடனேடா இவ்வளவு டிராபிக்ல அடிச்சு புடிச்சு எப்படியாவது நீ சாமியை கும்பிடலாம்னு நினைச்சு போனா கதை வளைச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். வாழ்க்கையில கடைசி நிமிஷம் வரையும் அலைய விட்டுட்டு கடைசியில இழுத்து முடுற வேலையை, வெட்டி விரயங்களை, பணம் போய் லாஸ் ஆகுறது, தனாதிபதி இல்லையா, காசு போய் தண்டம் கட்டுறது, இந்த நிலைகள் எல்லாம் செவ்வாய் சாதகமற்ற நிலையில் இருந்தால் மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பா நடக்கும். மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மற்ற கிரகங்கள் என்ன நிலையில இருக்கும்? நிச்சயமா ராசி பார்க்கணும்னு சொல்லிட்டோம். அவர் சந்திர பகவானா வந்துடுறாரு. அதுக்கப்புறம் குருவை சொல்லியிருக்கேன், செவ்வாயை சொல்லியிருக்கோம். 3 யோகங்கள் அடிப்படையில இதை நான் சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் யோக கிரகங்கள் எல்லாமே முழுசா ஒரு யோகம் பண்ணணும்னா ஜாதக அமைப்புல நல்ல இடத்துல இருக்கணும். அப்புறம் எப்படி இறைவன் வந்து இரவு பகல் வைத்தானோ, இறப்பு பிறப்பு வச்சாங்களோ, அது மாதிரி நம்மளை துன்பப்படுத்துறதுக்குன்னு பக்குவப்படுத்துறது, அதுக்கு பேர். அதுக்கு சில கிரகங்கள்லாம் இருக்கு. அவங்க கொடுக்கக்கூடிய அமைப்புகள், அவங்களுடைய வகுப்புகள்லாம் எங்கிட்ட அப்படியே தமிழ் பாடத்தை முடிச்சுட்டு கணக்கு வாத்தியார் வந்த மாதிரி இருக்கும் அந்த பீரியடு. சரி, அது ஒரு துன்பமான காலமா இருக்கும். அதை வந்து கொடுக்கக்கூடிய மற்ற கிரகங்கள்லாம் இருக்கு. அதே நேரத்துல மற்ற கிரகங்களும் நம்மளை கெடுக்கணும் அப்படின்ற அமைப்பும் கிடையாது. இப்ப மீனத்திற்கு வந்து சனி பகவான் லாப விரையாதிபதியா வர்றார். புதன் பகவான் சுக கேந்திராதி 7 கூடிய களத்திர கிரகமா, 4 கூடிய வீடு வண்டி வாகன கிரகமா வர்றாரு. சூரியன் வந்து நட்பா வர்றாரு, ஆனா 6ஆம் அதிபதியா வர்றாரு. எப்படி நம்ம கிரகங்களை பிரித்துக் கொள்கிறோம்? சுக்கிர பகவானா முக்கியமா கவனிக்கிறோம். மீன லக்னத்துக்கு சுக்கிரன் எப்படி இருக்கிறார்? தேவகுருவினுடைய லக்னங்களுக்கு அசுரகுரு எப்படி இருக்கிறார்? சில பேருக்கு லக்னம் எப்படி அமைஞ்சிச்சோ அதே மாதிரி ராசியும் அந்த லக்னத்துக்கு ஃபேவரா தேவகுரு அணி லக்னம்னு சொன்னா தேவகுரு ராசியாக அமர்ந்தால், மீன லக்னம் சிம்ம ராசி, கடக ராசி, விருச்சிக ராசி, மேச ராசி இப்படிலாம் அமைந்தால், தனுசு ராசி இப்படிலாம் அமைந்தால். அதே நேரத்துல மீன லக்னத்துல பிறந்திருக்கோம் நாங்க வந்து துலா ராசி, ரிஷப ராசி, மகர ராசி, கும்ப ராசி இப்படிலாம் கொஞ்சம் பலன்கள் மாறுபட்டு அதை கணக்கிடணும். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து விடுபட்ட கிரகங்களை அவங்க வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்துலையும், ராகு கேதுவை அவங்களுடைய ராகு கேது பகவானுடைய அமைப்பே ஒரு வித்தியாசமான புரியாத புதிர். அதுல யோகரோடு சேர்ந்தா யோகர், பாதகரோடு சேர்ந்தா பாதக பலனா அதிகமாக. எதனா யோகம் பாதகம்னா நல்லதை நல்ல மடங்கு செய்யறது, கெட்டதை 100 மடங்கு செய்யறது. அவங்க எப்படி இருக்காங்கிறத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் தொடர்ச்சியா நேரடியாக பார்க்கலாம். மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க. விரைவிலேயே பார்த்துள்ள மற்ற கிரகங்களுடைய நிலை, அவர்கள் கொடுக்கக்கூடிய யோகங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பேசலாம் சார். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, மீன லக்னத்துல பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோகம் தரக்கூடிய கிரகங்களை பத்தி இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம வந்து பேசியிருக்கோம் நம்ம சேனல்ல. இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது
ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.